ஹாய், குட் ஈவினிங். ஒரு வீக் டேயில் ஒரு நாள் பறந்து போ படத்துக்காக தாங்க கிளம்பிட்டோம். அவர் இந்த படத்தை ஃபேமிலி கூட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாருன்னு அந்த அன்னைக்கு கிளம்பி போயிருந்தோம். ஸ்கார்ப்ரோவில் இருக்க உட்சைட் ஸ்கொயர் மாலுக்கு தாங்க போயிருந்தோம். வீக் டே அப்படிங்கிறதுனாலே என்னன்னு தெரியல, பெருசாக கூட்டம் இல்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஃபேமிலி வந்திருந்தாங்க. படம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. இந்த காலத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலி, ஒரு பேரண்ட்ஸ்குள்ளேயும் குழந்தைக்குள்ளேயும் நடக்கிற ஒரு சில விஷயங்கள், நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. டைரக்டர் ராமோடது சொல்லவா வேணும், நல்லா இருந்ததுங்க. நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே தேட்டர்லேயே இது படம் முடிச்சுட்டு சரவணபவன் அதுக்குள்ளேயே தாங்க இருந்தது. 9:30 மணி வரைக்கும் தான் அந்த கடை இருந்தது. அதனால் டக்குன்னு படம் முடிஞ்சதுமே நாங்கள் போயிட்டு நைட் டிஃபன் அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு தோசை ஐட்டம் சொல்லியிருந்தோங்க. மசால் தோசை, அப்புறம் மிர்ச்சி மெட்ராஸ் மசால் தோசை, ஆனியன் தோசை, அந்த மாதிரி சொல்லி சாப்பிட்டு, அப்புறம் அதிரன் எனக்கு காஃபி கண்டிப்பாக வேணும். சரவணபவன் போயிட்டு காஃபி குடிக்காமல் எப்படி வருது அப்படின்ட்டு நான் ஆர்டர் பண்ணேன். அதிரன் இது மேங்கோவில் ஷேக் மாதிரி ஜூஸ் டைப்பில் ஏதோ ஆர்டர் பண்ணால், மேலெல்லாம் ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்ததுனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரின்னு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 10 மணி கிட்ட ஆயிடுச்சு. நைட் அப்படிங்கிறங்காட்டி பெருசாக டிராஃபிக் இல்லை. ஒரு மாதிரி மெலடி பாட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது அடுத்த நாளுங்க. இங்கே பார்த்திங்கன்னா லைப்ரரியிலலாம் சம்மர் அப்படிங்கிறதுனால நிறையா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம். அந்த அன்னைக்கு பப்பட் ஷோ நடந்திருந்ததுங்க. நிலன், அதிரன் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போயிருந்தேன். 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்தது லைப்ரரியில் இந்த மாதிரி ஷோஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது. இதே போல் மேஜிக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறையா நடந்துச்சு. அப்புறம் நான் கீழே அந்த மேல் ஃப்ளோரில் நடந்துச்சு. கீழே நிலன் கூப்பிட்டு அவனுக்கு புக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, அங்கேயே டாய்ஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க. விளையாட வச்சுட்டு நம்ம பொறுமையாக வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம். அப்படி தாங்க அந்த அன்னைக்கு போச்சு.